கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியாக ஆனதுக்கப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. அப்பா வாரத்தில் 5 நாள் வீட்டில் தான் இருக்காரு. பொண்ணு சின்ன வயசுலேருந்து என் கூடயே தான் இருக்குது. இருந்துச்சுன்னா கேட்பேன், பட் அவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வேன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா பட் அப்பா சொல்கிறதா உன் இடத்துல எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை போதும் சார். இன்னைக்கு நீயா நானால என்ன பேச போகிறோம் அப்படின்னா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்து இப்படியெல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தால் நியாயமான ஒன்று இருக்கும்ல, என்னது அது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியாக ஆனதுக்கப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. அவங்க இதில் என்ன ஒப்பீனியன் இருக்கு, ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு ஃபேமிலியாக எங்களால் ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியல. அது டிசிஷன் எடுக்கிறது தப்பு இல்லை. அது எங்க அப்பா கிட்டன்னு மட்டும் இல்லை, அவங்க அப்பா கிட்டயும் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம், வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. வீடுமே நாங்கள் இப்போ ரீசெண்டாக வாங்கினோம். ஸோ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஓஎம்ஆரில் தான் ஆஃபீஸ். அவங்களும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஓஎம்ஆர் தான் ஆஃபீஸ். அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம். இல்லை, எனக்கு நான் இந்த ஏரியாலே வளர்ந்துட்டேன்னா எனக்கு அந்த ஏரியா கொஞ்சம் பிடிக்கல. உங்கள் அப்பாட்ட கொடுங்க. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுலேருந்து என் கூடயே தான் இருக்குது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இன்சிடென்ட் தான் சார். டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் உன் இடத்துல எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை போதும் சார். எனக்கே உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவை இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்ன தான் இருக்குது, ஆனால் நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். அப்பாவும் கேட்டிருக்காராமா? அப்பா கேட்டிருக்காரு சார். பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டு இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்ருக்குறாங்க சார். சரி. முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார், மற்ற சிக்கன் மட்டன்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அந்த இப்போ வந்து சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க, ஏதோ கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி. நான் முடிச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அதை அவங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. சிம்ரன்ஸ், என்னடா இது, என்னம்மா இது? நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், இப்போ எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன், ஸ்பீக்கரில் போடு. அம்மாட்ட எப்போயாச்சும் மாதத்தில் ஒரு டைம் இல்லை எப்போயாவது தான் கால் பண்ணுவேன். என்ன பேசுகிறீங்க, ஸ்பீக்கர் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க அப்பா டெய்லி கால் ஹிஸ்ட்ரி பாருங்கள், டெய்லி 1 hour பேசுவாங்க. நான் எங்கள் அம்மா இங்கே சென்னையில் தான் அவங்க ஒரு தனியாக அவங்க ஒரு இடத்துல இருக்குது, பில்டிங்கில் இருக்காங்க. கூட்டு போகிறது நல்லது கெட்டதெல்லாம் இல்லை, அவங்க தான் போகிறாங்க வராங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு அதனமா பண்ணுறாங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார், அவருக்கே இல்லை ஆக்சுவலாக நீங்கள் அதுக்கு சொல்லணும். அதுக்கு ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில் இருக்கு. உண்மை. நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது கிட்ட தான் இருக்கும் கடை, வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கும். சின்ன பொருள்லாம் தேவைப்படும், அதை கூட போய் வாங்கிக்க முடியாது. அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்தால் வாங்கியிருப்பாரு, வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். போனதே இல்லை சார் கடைக்கெல்லாம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? 2 சந்து தள்ளி அப்படிதான் சார். அதாவது அவங்க வீட்டிலேருந்து 2 சந்து வீட்டுக்கு 2 சந்து தள்ளியா? எங்க அது தெரியும், அதுக்கு தான் நான் கேட்டேன். ஏன்னா சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? இது தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமா இருக்கு. பையனோட வீட்டுக்கு பக்கத்துல தனி கொடுத்துறம் போறது நம்ம பண்பாடே இல்லையே. எதனா வாங்கிட்டு வந்தா அதிகமா விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி இப்படி எதனா சொல்லுவாங்க சார். சொல்றது நான் எதிர்க்க இருக்க கடை தான் சொல்கிறேன் சார். நம்ம கீழே போய் வாங்கணும் சார். அது என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது போகலாமா கேட்டால் அப்பா வீட்டுக்கு போகலாம். சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்க அப்பாட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சார் அந்த முடிவு எடுக்கிறாங்க. நான் சொல்கிறத வந்து ஒரு 2ஆம் பட்சமாக தான் பார்க்க முடிவாக இருந்தாலுமே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதான் கடைசியில் ஃபைனலாக வந்து நிற்கும் சார். அப்பா கிட்ட கேட்பேன் தான் சார், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நான் கேட்பேன். அப்பா கிட்ட கேட்டு அப்பாவோட டிசிஷன் கேட்பேன். பட் அவங்க சொல்ற மாதிரி நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். கேட்பேன், பட் அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்வேன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா பட் அப்பா சொல்றதா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், சரி பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறது கிளம்புனா அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடுவாங்க. அப்பா நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா?
அடுத்த வாரத்துல ஒரு நாள் எப்பயா பார்க்கணும்னு நினைச்சா நாங்க யாரும் மீட் பண்ண மாதிரி இருக்கும் பீச். அவ்வளவுதானே தம்பி, இது என்ன தம்பி அவ்வளவு பெரிய இஷ்யூவா நினைக்கிறீங்க? இல்ல அப்படின்னா அப்பா நம்ம பீச் போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். அப்பா வாரத்துல 5 நாள் வீட்டில் தான் இருக்காரு.